வெல்கம் பேக் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ். எப்படி இருக்கீங்க? நாட்டிலெல்லாம் சுகமும் பார்த்தீங்கன்னா ஜூன் இந்த சென்ஸ் 6th month பாதி வருஷம் முடிஞ்சு போச்சு. 2025 பாதி முடிஞ்சு போச்சு. இன்னும் பாதி இருக்குது. பாதி என்ன பண்ணீங்க, பாதி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு புக் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க. பாதி வருஷம் பிடிச்சது பிடிக்காதது, அவங்க சொன்னது இவங்க சொன்னது, அது இதுன்னு ஏதோ பண்ணியிருப்பீங்க. பாதி பேர் ரிசல்ட் கரெக்டாக வந்திருக்கும், பாதி பேர் இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க, பாதி பேர் என்ன தான் பண்ணாலும் இனிமேல் வந்திருக்காது. பிகாஸ் நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏதாவது பண்ணாதானே எதுவும் மாற்றம் மாறும். எதுவுமே பண்ணாமல் எதுவும் மாறல, அதுவும் மாறல, ரேட்டு தான் மாறிட்டு இருப்பீங்க. சரி, வேறு எதுவும் மாறாது. நீங்கள் தான் ஸ்டெப் எடுத்து ஒரு கோல் செட் பண்ணி இன்னைக்கு காலையில் இது பண்ணுறோம், மத்தியானம் இது பண்ணுறோம், சாயங்காலத்தில் இது ஃபுல்லாக முடிச்சோமான்னு செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் மாற்றிக்கணும். காலையில் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு எழுந்திரிக்கணும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் ஒரு டெய்லி லைஃப்பில் ஒரு ஒர்க்குன்னு ஒன்று இருக்கும், அதை முடிச்சிருவீங்க. அதை முடிச்சுட்டு இன்னும் இருக்கிற மிச்ச நேரத்தில் என்ன பண்ணலாம், அதுக்கு ஒரு பிளான் போடுங்க. எப்படி சொல்கிறதுனா, இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, இன்றைக்கி சாட்டர்டே. ஸோ யாரும் இல்லை, எல்லாம் வெளியே போயிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சது என்னவோ அதை பண்ணுங்கள். நான் என்ன பண்ணுறேன், இதுதான் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கானா தெரியல என்னன்னு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம். ஏதோ படங்கள் ஏதாவது இருக்கும், அது பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் போர் அடிக்குது. ஸோ அதான் எனக்கு எதுக்கு சும்மா டைம் யூஸ் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோ இருக்காத என்ன ஆக போகுது, ப்ரொடக்டிவாக என்ன பண்ணேன் அப்படின்னு இன்றைக்கி அந்த மாதிரி நினைக்கிறேன். வீடியோ எடுத்து சொல்ல முடியாது, இதனால வீடியோ போட்டுருக்கேன். இதுக்கப்புறமா இந்த வீடியோ கிளிக் ஆகி ஏதோ ஒரு வியூஸை ஃபாலோவர்ஸு ஏதாவது வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு மோட்டிவில் இது பண்ணிகிட்டு இருக்கேன். இது எண்ட் ஆஃப் த டே வராங்களோ வரலையோ அது எப்போ இருக்கட்டும் விஷயம். மற்றவங்களுக்காக எதுவுமே பண்ணாமல் சும்மா டைம் பாஸ் பண்ணக்கூடாது. ஸோ காலையில் ஏஞ்சி என்னென்ன வேலை இருக்கோ அதை முடிச்சுட்டு, இல்லைன்னா ரெஸ்ட் ரூம், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிட்டு, ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணுவீங்களா அது முடிச்சுட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா சுத்தம் வச்சு குளிச்சுட்டு ரெடியாகி உங்கள் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது விஷயம் அந்த டைமில் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் எடுத்து இந்த மாதிரி பண்ணி பார்த்துல நீங்கள் எப்பயும் பிஸியாக இருங்க. சும்மா இந்த லன்ச் டைமில் நேரம் ஃப்ரீயாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எடுத்து பார்க்குறது அதெல்லாம் பண்ணாதீங்க. பிகாஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். நான் எடுத்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியுங்கன்னா அது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ஆனால் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அது ஒருத்தர் 2 பேர் யாருன்னா, நான் இன்னொரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அந்த அக்கௌண்ட்டில் போய் நான் பார்த்து லைக் போட்டு வச்சிடலாம். இது மாதிரி வீடியோ போடுறவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு நிறையா வியூஸ் போகணும்னு என்ன சொன்னாங்கன்னா ஒரு டைம் வேஸ்ட் பண்ணி உங்கள் வீடியோ பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒன்றும் இல்லை, எண்ட் ஆஃப் தி டே அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ப்ராப்பராக இருக்க பாருங்கள். அப்படியே வந்தோம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிறதோ இல்லை ஏதாவது பண்ணுறது அதெல்லாம் பண்ணாதீங்க. வந்தோம்னா கை கால் மூஞ்சி கழுவிட்டு அப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ், டீ, காஃபி, பால் அந்த மாதிரி ஏதாவது குடிச்சிட்டு சில்லாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு பாட்டு ஏதாவது போட்டுட்டு கேட்டுட்டு இதெல்லாம் ரூமில் பண்ணாதீங்க. பிகாஸ் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி அப்படி இல்லைன்னா பால்கனி இது மாதிரி இடத்துல போய் உட்காந்துட்டு ஒரு ஸ்பீக்கரோ ஃபோனோ அதில் இருக்கிற ஸ்பீக்கரை வச்சு அப்படியே நேச்சரை ரசிச்சுக்கிட்டு அந்த பாட்டு கேளுங்க. ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரீ ஆன மாதிரி ஒரு பீஸாக இருக்கும். ஹெட்ஃபோன் போட்டு அதெல்லாம் கேட்காதீங்க, அது பார்த்தா இன்னும் ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் யாராவது கூப்பிட்டாங்கன்னா ஒன்றும் கேட்காது. அதே மாதிரி போடும்போது உங்களுக்கு தோணும் ஃபோன் ஃபுல்லாக போட்டுட்டு சவுண்ட் ஃபுல்லாக வச்சுட்டு யாரும் கூப்பிட்டாங்க கேட்காதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே கேட்பீங்க. அதை தான் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். சரி, நீங்கள் நேச்சர் பார்த்துட்டு அந்த மாதிரி பீஸ் போக மாட்டீங்க. அதனால தான் ஃபோனில் இருக்கிற ஸ்பீக்கரோ இல்லை ப்ளூடூத் ஸ்பீக்கர் வேறு ஏதாவது சைடு எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் வச்சு அதில் கேளுங்க. ஸோ வேறு யாராச்சும் உங்கள் வீட்டிலேருந்து கூப்பிட்டாலும் கேட்கும், அதுமாதிரி நேச்சர் ரசிச்சுட்டு இருப்பீங்க, ஆட்டம் கேட்கும். இது மாதிரி எப்பயுமே கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கிங்க. See you soon with another topic. Until then, bye bye.